விகடநேயர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம நாட்டில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிறைய கிராமங்கள் இன்னமும் கூட இருக்கு. போதிய மருத்துவ வசதி, சுகாதார வசதி, கல்வி விழிப்புணர்வு எதுவுமே இல்லாத நிறைய கிராமங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இருக்கு. அப்படிப்பட்ட கிராமங்கள்ல ஒண்ணுதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமேனிக்குப்பம் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்துல என்ன தேவை இல்லை, என்ன அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கிறத கண்டறிஞ்சு சென்னையில் இருக்கக்கூடிய மார் கிரிகோரியஸ் கல்லூரியை சார்ந்த சமூக பணி மாணவர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் விழிப்புணர்வையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க, என்ன மாதிரியான தேவைகள் அந்த மக்களுக்கு பூர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈழர் சமுதாய மக்களோட பிரதான தொழிலே பாம்பு பிடிக்கிற தொழில் தான். இந்த மாதிரி அவங்க பாம்பு பிடிக்க போயிலையோ இல்ல இந்த மாதிரி வேற வேலைக்கு போகும்போதோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி அவங்க அடிப்படையா இந்த சில விஷயங்கள், இந்த பாம்பு கடியில இருந்தோ இல்ல வேற அசம்பாவில இருந்தோ தற்காத்து கொள்றதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களோட ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா BLS. அங்கே இருக்கிறவங்களுக்கு பேசிக் லைஃப் சப்போர்ட். இது ஏன் நான் உங்களுக்கு இது பண்ணணும், அங்கே இருக்க கிராமத்தில் நிறைய பேர் கிராமத்து 100 நாள் வேலை திட்டம் செய்கிறாங்க. அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் இது பண்ணுறாங்க. அங்கே நிறைய பாம்புங்க நிறைய இதுவாக இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னா லைஃப் சப்போர்ட் எப்படி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறதுன்றது ஒரு விழிப்புணர்வு பண்ணோம். நாங்கள் எப்படிலாம் அவங்கள எப்படி பாதுகாத்துக்கலாம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்காக அப்போலோவோட கொலாபரேட் பண்ணி அங்கே கோஆர்டினேட்டர் ஆனந்த் பாபு சார் அவரோட கோஆப்ரேட் பண்ணி அவரோட ட்ரைனர் துளசிராஜன் அவர் இது பண்ணதால அங்கே இருக்க கிராமத்துக்கு நாங்கள் பேசிக் லைஃப் சப்போர்ட் அவங்களுக்கு அவேர்னஸாக இது பண்ணோம். நாங்கள் அந்த காலத்தில் நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை, குறிப்பா குழந்தைகளோட நிலையெல்லாம் எந்த மாதிரி இருக்கு, அதுக்கு எதுவும் நீங்க எதுவும் முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்களா? ஆக்சுவலி எங்களோட ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னா நரிஷ் தான் எங்களோட ப்ராஜெக்ட். அதுல லைக் எங்களோட பேக்ஸ்ல என்னன்னா லைக் நியூட்ரிஷன்ஸ் நாங்கள் வச்சிருந்தோம், ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அண்ட் சானிடரி நாப்கின்ஸ் அண்ட் ஹெல்த் மிக்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இது மேஜரா எதுக்கு இருளர் கம்யூனிட்டி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க விமென்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வீக்காக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களோட நியூட்ரிஷன்ஸ் இல்லை. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாம் லைக் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்காகவோ இல்லை குழந்தைக்கு நியூட்ரிஷன் போக்குறதுக்காக நாங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணியிருந்தோம். மெயினாக சில்ட்ரன்ஸ்க்காகவும் விமென்காக தான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா ஷீல்டு. இந்த ஷீல்டோட இது என்னன்னா சிலம்பம் நாங்கள் கற்றுக் கொடுக்கறது தான். யாருக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம்னா 6ஆவதுல இருந்து 8ஆவது படிக்கும் மாணவிகளுக்கு அவங்களுக்கு தான் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். சிலம்பமுடைய முக்கியத்துவமே எதுக்குன்னா அவங்களுக்கான தன்னம்பிக்கையும் தைரியமும் எங்க போனாலும் இருக்கணும். தற்காப்பு தான் விஷயம். அவங்க எங்க போனாலும் தைரியமா வெளில போகணும். ஸோ இதை நாங்கள் அந்த ஒரு வாரமா அவங்களுக்கு அந்த சிலம்பம் கிளாஸ் வச்சு சொல்லி கொடுத்து கடைசி நாள் நாங்கள் பஞ்சாயத்து தலைவர் முன்னாடியும் HM முன்னாடியும் நாங்கள் இது பண்ணோம். அங்கே இருக்க ஸ்கூல்ஸே பார்த்தீங்கன்னா 1 to 5th 6 to 8 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு மேலே அவங்க படிக்கணும்னாலுமே வெளில ரொம்ப தூரம் தள்ளி தான் போகணும். ஸோ அதுக்கு வெளில போனனாலுமே அவங்களுக்கான தைரியம் வேணும். வயல்வெளி பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ வெளில வரணும்னா தனக்கான ஒரு தற்காப்பு கலை அவங்க கண்டிப்பா கத்துக்கணும். ஸோ எங்க ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மொபைல் மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை கொலாபரேட் பாத்தீங்கன்னா மொபைல்ஸ் அப்படின்றவங்கள ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஹெட் பாத்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நாங்க திருமணிக்குப்பம் கிராமத்தில் இருக்கக்கூடிய காமராஜ் நகர் அப்படின்ற ஏரியாவில் ஒரு 75 பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஹெல்த் செக்அப் பண்ணியிருந்தோம். அதாவது பேசிக் ஹெல்த் செக்அப். இந்த செக்அப்ல பாத்தீங்கன்னா பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கான டேப்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்காக இந்த ப்ராஜெக்டை அங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா, பிகாஸ் அந்த கிராமத்தில் இருந்து ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. ஸோ நியர்பைல கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் அங்கே நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். எங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஸ்பைக்கிங் சக்ஸஸ். இது இந்த ப்ராஜெக்ட் யாருக்காகனா யூத் பிளேயர்ஸ்க்காக, வாலிபால் பிளேயர்ஸ்க்காக தான் பண்ணுறோம். நாங்கள் பைலட் விசிட்டு போகும்போது ஒரு 3 to 4 வில்லேஜில் பார்த்தாங்கன்னா அங்கே ட்ரக்ஸ், ஆல்கோஹால் அப்படி அடிக்டட்ல தான் நாங்கள் பார்த்தோம். பட்
குறிப்பாக இந்த கிராமத்தில் என்னன்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் வாலிபால் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே வந்து வாலிபால் டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு ஆர்கிமெட்ஸ் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சிஎஸ்ஆர் அவங்க ப்ராஜெக்ட் கூட சேர்ந்து அந்த கம்பெனிலேருந்து சில பேர் வந்து 6 to 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கூலில் அன்னைக்கு வச்சு அவங்களுக்கு பேசிக் லைஃப் சப்போர்ட்ஸ் அதுக்கான என்னென்ன ட்ரைனிங் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எப்படி எப்படிலாம் அதை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்லி கொடுத்ததை எப்படி ப்ராக்டிக்கலாக அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து அந்த பசங்களுக்கு ஒரு 6 to 8 இருக்க பசங்களுக்கு அது எந்த விதத்தில் புரியுமோ அந்த கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நாங்கள் செஞ்ச ரூரல் கேம்போட டைஅப் கூட டைஅப்பாக அவங்க அங்கே அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து இருளர் கம்யூனிட்டியில் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இருளர் கம்யூனிட்டியில் தான் வந்து அதிகமான குழந்தை திருமணம் நடக்குது. அதனால நாங்கள் அந்த ஏரியாவில் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணோம். குழந்தை திருமணத்தினால அங்கே இருக்க பெண்களுக்கு எஜுகேஷன் பாதிக்கப்படுது, அப்புறம் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க கர்ப்ப காலத்தில் எந்த மாதிரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்க, வீட்டு மருத்துவமா இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா, அந்த மாதிரியான ரிசர்ச் நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, குழந்தைகளுக்கும் சரி குழந்தை பிறந்த அப்புறம் அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் நியூட்ரிஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் ரிசர்ச் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த முகாமில் நீங்கள் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் வந்து கழிவறை வசதியை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அந்த கிராமத்தில் இன்னுமே கழிவறை வசதி இல்லையா? ஏன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 76 வருஷம் ஆச்சு போது நம்ம நாகரிகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே கூட அந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் கழிவறை வசதி இல்லையா? ஏன் இந்த திட்டத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு? பைலட் விசிட் நாங்கள் விசிட் பண்ணும்போது மொத்தம் 3 கம்யூனிட்டி நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அது ஒரு கம்யூனிட்டி ஆக்சுவலி என்னன்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை வந்து அவங்க வீடாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு கம்யூனிட்டி. ஸோ செகண்ட் கம்யூனிட்டி நாங்கள் விசிட் பண்ணும்போது அங்கே மோஸ்ட்டாக வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் தான் நடந்துட்டு இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏரி சைடில் தான் வந்து மென்னாக இருக்கட்டும் விமெனாக இருக்கட்டும் அவங்க வந்து ஏரி சைடில் தான் போயிட்டு ஓப்பன் டிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ 3வது கம்யூனிட்டி நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க வந்து லைக் டாய்லெட் கட்டுறதுக்கு அங்கே நாங்கள் கேட்டிருந்தோம், இந்த மாதிரி நாங்கள் இங்கே பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவங்க கிட்ட இடமும் இருந்துச்சு. ஓகே, எங்ககிட்ட இடம் இருக்கு, நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு கட்டி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நாங்கள் லைக் 1க்கு 2 வாட்டி இன்சிஸ்ட் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் டாய்லெட் கட்டி தரலாமா, ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நீங்கள் பண்ணித்தாங்க, நாங்கள் வந்து ரெகுலராக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 to 10 ஃபேமிலிஸ் வந்து இதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அடைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம எடுக்கக்கூடிய காரியம் அப்படிங்கிறது வந்து மொத்தமாகவே பாழாயிரும். இந்த மாணவர்களெல்லாம் எப்படி கட்டி அணைச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து எல்லா விஷயங்களையும் இவ்வளோ தூரம் 7 நாளுக்குள்ள அவங்கள பராமரித்து பார்த்து இவங்களுக்கு தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அந்த கிராமத்து மக்களுக்கு தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் அந்த மாதிரி அமௌண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு மேம்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தலைமைன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இது ஒரு டீம் ஒர்க். ஸோ ஸ்டாஃப் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. ஒரு 7 கிராமம் நாங்கள் வந்து போனோம், ஃபேக்கல்ட்டிஸும் போனோம், ஸ்டூடெண்ட்ஸ் போனோம். ஸோ 7 கிராமம் பார்க்கும்போது ஒரு 2-3 கிராமத்தில் எங்களை வந்து அவ்வளோ ஒன்றும் வரவேற்கல. இன்னொரு கிராமத்தில் வந்து உடம்பு ரொம்ப ஜுரம் நிறையா இருந்தது, அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த கிராமம் போகும்போது எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நிறைய கற்றுக்கலான்னு தோணுச்சு, அவங்களுக்கு நாங்கள் நிறைய கற்றுக் கொடுக்கலான்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் இதை ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கழிவறை தான், அதுதான் எங்களுக்கு ஒரு மேஜர் இதாக இருந்தது. நிறைய இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணல. ஆனால் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து வேணும் அப்படின்றாங்க, அங்கே வந்து பணம் கிடையாது கட்டிக்கிறதுக்கு. ஸோ நம்ம தூய்மையான தமிழகம் அப்படின்னு சொல்கிறோம், தூய்மை இந்தியான்னு சொல்கிறோம். ஆனால் இன்னுமே ஒரு பகுதி வந்துட்டு ஏரிக்கரையை நாடி தான் போயிட்டுருக்காங்க. 6 மணிக்குள்ளே பொம்பளைங்க போயே ஆகணும். அப்போ அதை யோசிச்சோம், அப்போ நடுவில் வந்துட்டு ஒருத்தருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போவாங்க? இந்த நிலமை வந்து சென்னை பக்கத்தில் ஒரு 45 கிலோமீட்டரில் இன்னும் நீடிக்குதான் அப்படின்னு பார்க்கும்போது எங்களை யோசிக்க வச்சது. அதுக்கப்புறம் இருளர் கம்யூனிட்டி போனோம். அங்கே போகும்போது 15 வயசு குழந்தைங்க தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கையில் ஒரு குழந்தை இருக்குது. 20 வயசுக்குள்ளே 3-4 குழந்தைங்களும் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்கூலுன்னு பார்த்தா 8வது வரைக்கும் தான் இருக்குது. 8வதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கல்யாணம் குழந்தை. அப்போ இது கண்டிப்பாக ஒரு சோஷியல் இஷ்யூ, இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ அந்த மாதிரி யோசிக்க தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வந்தது. ப்ராஜெக்ட்ஸ் எழுதிட்டு பசங்க போய் கேட்டு 2 கம்பெனிஸ் எங்களுக்கு அசஸ் பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்பான்சர்ஷிப்ஸ் தான். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணனால. பட் இதுக்கப்புறம் போகிறது வந்துட்டு இன்னுமே மெகாவாகவே நாங்கள் பண்ணுவோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி இந்த பயணம் வந்துட்டு இது முடியே கிடையாது, இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிராமத்தை வந்து தத்தெடுத்துப்போம். அதே மாதிரி ஒரு 5 கிராமத்தை தத்தெடுக்கிற ஐடியா இருக்குது.
அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வர வரைக்கும் நாங்கள் அவங்க கூடயே நடப்போம். இவ்வளவு தூரம் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பத்தி நம்ம அவங்க கிட்டே கேட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுடைய பணி மென்மேலும் தொடர வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி.